வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டா எடுத்துக்க வேண்டாங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருக்கேன் மார்னிங். இதில கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு இதுவே ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்னா அந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒவ்வொன்னா குடுக்குறத ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி காலையில வந்து ஈவினிங் 7 டூ 8 வந்து பிகினர்ஸ் கிளாஸ் இருக்கு. நீங்க வேணா டவுட்ஸ்னா அதில கலந்துட்டு நீங்க கத்துக்க முடியும். பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி இதில குடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கனாவே உங்களுக்கு வந்து அதில நீங்க ஜாயின்ட் ஆயிக்க முடியும். பிகினர்ஸ் கிளாஸ் ஜாயின்ட் ஆயிக்க முடியும். ஓகே, வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஓப்பன் ஆனது வந்து இங்க ஓப்பன் ஆச்சுங்க. இங்க ஓப்பன் ஆன நியூட்ரல் தான் கிட்டத்தட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு பெருசா கீழ வரல. அங்கருந்து அப்படியே மூவ் ஆயி மேல போய் கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து போட்டு மறுபடியும் வந்து இந்த சப்போர்ட்லயே நின்னுட்டுருக்கான். இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்திருக்குதுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ட்ரேடிங்க்கு என்ன இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இத பாருங்க. ஆல்ரெடி இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆயி சாரி, அங்க ஓப்பன் ஆகலைங்க. இந்த இடம் இன்னைக்கு. அது நேத்துங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஆயி கீழ வந்துட்டு மறுபடியும் மேல வந்திருக்கு. இங்க பாருங்க, மேல வந்து பார்த்தீங்கன்னா, பை ட்ரெண்டுக்கு வந்துருச்சா இல்லையா? செல் ட்ரெண்டா அப்படின்னு பார்க்குறோம்னா, இது ஒரு 4, 5 நாளாவே செல் ட்ரெண்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். கன்டினியூவா வந்து கீழயே வந்துட்டு இருக்கா. 4, 5 நாளா செல் ட்ரெண்ட்ல இருக்கா. இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பை ட்ரெண்டுக்கு மாறி நின்னுட்டுருக்கா. ரைட்டுங்களா? எப்படி பை ட்ரெண்டுக்கு மாறி நின்னுட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, காலையில ஓப்பன் ஆன உடனேயே டக்கு டக்கு டக்குன்னு மேல வந்தது மார்க்கெட். மேல வந்து எது அதாவது இப்படியே கீழ இறங்கி வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டு. இப்போ இது ஃபர்ஸ்ட் லெவல். இந்த லெவல பிரேக் பண்ணா தான் பை ட்ரெண்ட் வருதுன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அந்த லெவல் எங்க வந்து பிரேக் பண்ணிக்குது? இங்க தான் பிரேக் பண்ணிக்குது. இப்ப காலையில என்ன பண்ணியிருக்கான்? வந்தோனே மேல தொட்டுட்டு எகைன் கீழ போய் ஃப்ரெஷ்ஷா ஒரு லோ வச்சுட்டு, இப்ப நம்மளுக்கு இதுதான் ஹையா இருந்தது. ஃப்ரெஷ்ஷா லோ வச்ச பின்னாடி இது ஹையா மாறிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப இது வந்து பாடி க்ளோஸ் எங்க வைக்குதுன்னா, இங்க தான் வச்சிருக்கு. வச்சிருக்கும்போது 5 மினிட்ஸ்ல பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. மார்க்கெட் அவ்வளோதான். 5 மினிட்ஸ்ல. 1 ஹவர் கிடையாதுங்க. 5 மினிட்ஸ்ல பை ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மாறிடுச்சு. அப்ப காலையில நாம என்ன மூவ் பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, செல் ட்ரெண்டுக்காக மட்டும் தான் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா, கன்டினியூவா வந்து செல்லுல இருக்குது மார்க்கெட்டு. அப்போ இங்க ஓப்பன் ஆன மார்க்கெட் இதுவரைக்கும் போயிருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவல். இந்த லெவல்ல நம்ம செல்லுக்கு மூவ் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா எகைன் வந்து உடைச்சிட்டு ஒரு புது லெவல் லோ வச்சுட்டா. இப்போ லோ வந்து உடைச்சிட்டே வந்திருக்கா. ஒவ்வொரு லோ உடைச்சிட்டு வந்திருக்கா. இதுவரைக்கும் ஹை உடைக்கல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹைய போய் உடைச்சா பை ட்ரெண்டுக்கு வந்துருவான்னு அர்த்தம். இந்த ஹைய போய் இங்க உடைச்சிருக்கா. உடைச்ச பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பாருங்க, அதுக்கு பின்னாடி கீழ வந்தது. அதுக்கு பின்னாடி இந்த லோ உடைக்கக்கூடாது. இந்த லோவ உடைக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி பாருங்க, மார்க்கெட் கீழ வந்தது. இந்த லோ உடைக்கல. இங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மேல போய் இந்த ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கான். இந்த ஹையையும் பிரேக் பண்ணி மேல போனவன், அடுத்த கட்டமா கீழ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் இறங்கி இந்த லோ உடைக்கக்கூடாது. அங்க தான் வந்து நின்னுட்டு இருக்கா. அப்போ பை ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட்டு 5 மினிட்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கா. அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 5 மினிட்ஸ்ல வந்து பை ட்ரெண்ட்ல மார்க்கெட்டு க்ளோஸ் ஆயிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த லோவ உடைச்சு பாடி க்ளோஸ் வச்சா தான் அவ செல் ட்ரெண்டுக்கு வந்தான்னு அர்த்தம். அது நடக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்க இந்த ஹைய உடைச்சிருக்கா. இந்த பாடி க்ளோஸ் வச்சுட்டா. அடுத்த பாடி க்ளோஸ் வச்சிருக்கா. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டு மேல் நோக்கி திரும்பிடுச்சு. ட்ரெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த லோ உடைக்காம கரெக்ட்டா வந்து இங்கேயே நின்றுருக்கா மார்க்கெட். இன்னைக்கு நிக்கிறது. நாளைக்கு என்னவோ நடக்கட்டுங்க. நாளைக்கு இங்க ஓப்பன் ஆகலாம், இங்க ஓப்பன் ஆகலாம், இங்க ஓப்பன் ஆகலாம், எங்கேயோ ஓப்பன் ஆகட்டும். நாளைக்கு பார்த்துப்போம். கரண்ட் ரன்னிங்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில வந்து அடுத்த லெவல் உடைக்கணும்னா இந்த இடம் உடைக்கணும். இதுக்கு மேல போனா அது கன்டினியூ பை ட்ரெண்ட். அல்லது இந்த லோ உடைச்சிட்டு கீழ எங்கேயாச்சும் ஓப்பன் ஆனான்னா, ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டு அடுத்து செல் ட்ரெண்ட் கன்டினியூ ஆயிருவான்னு தெரிஞ்சுக்கலாம். இதை உடைச்சாவே செல் ட்ரெண்ட் தான். இதை உடைச்சு பாடி கீழ க்ளோஸ் பண்ணாவே செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை சேர்த்துலாம் இல்ல இதையே வச்சுக்கலாம். வச்சுட்டு கூட உடைச்சா பாடி கீழ வச்சான்னா மார்க்கெட் செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இன்னைக்கு அட் பர்சன்ட் பை ட்ரெண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கா. இனி நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடந்தா நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? இது இப்படி இந்த மாரி பார்க்கணும். ஒவ்வொன்னா பார்த்தோம்னா மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா செல் ட்ரெண்ட்ல வந்துட்டுருக்கா. இது ஒரு லெவல். மார்க்கெட் இங்க வந்தோனே ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் ஆயிருக்கா. இது வரைக்கும் வந்திருக்கா. அப்ப இந்த பாயிண்ட் அப்படியே நம்மளுக்கு கையில வந்திருக்கும். சரிங்களா?
இப்போ அப்போ இந்த பை இங்கே எடுத்துக்கூடாது அப்படின்னு கேட்டால் அந்த ரிஸ்க் ஏன் செல் ட்ரெண்டில் இருக்கும்போது ஏன் அந்த ரிஸ்க்காக போகிறீங்க? பையில் கிடைக்கும் போது மட்டும் பாருங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குதோ அங்கே பிடிச்சி பழகு. இது ப்ராக்டிஸ் பண்ண தான் வருங்க. ப்ராக்டிஸ் தான் இதில் முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இது செட் ஆகிடும். ரைட், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.